வணக்கம். ஜிவதேஷ் பக்தி மலர் சேனலுக்கு வரவேற்கிறோம். இன்று நாம் இந்து மதத்தின் மிகச் சிறப்பு வாய்ந்த திருவிழாக்களில் ஒன்றான மாசி மகம் 2025 பற்றிப் பேசப் போகிறோம். இந்த நாளில் புனித நீராடல் செய்வதால் பாவங்கள் தீர்ந்து இறை அருள் கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது. இந்த விசேஷமான நாளின் கடைப்பிடிக்க வேண்டிய வழிபாட்டு முறைகள் மற்றும் இதன் ஆன்மீக பலன்களைப் பற்றி முழுமையாக அறிந்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி, அமாவாசை, பிரதோஷம் உள்ளிட்ட விசேஷமான நாட்களும் விரத நாட்களும் வந்தால் கூட ஒரு சில மாதங்களில் வரும் திதிகளும் நட்சத்திரங்களும் தனிச்சிறப்பு வாய்ந்தவையாகும். அந்த வகையில் மாசி மாதம் வரும் மக நட்சத்திர நாள் பௌர்ணமியுடன் சேர்ந்து வருவது மிக மிக விசேஷமானது. மாசி பௌர்ணமி வரும் நாள் மாசி மகம் என்று கொண்டாடப்படுகிறது. மாசி மகத்தின் சிறப்பு: இதை தேவகணங்கள் பூமிக்கு வந்து பக்தர்களுக்கு அருள் செய்யும் நாள் என்றும் நம்புகிறார்கள். காரணம், பிரம்மஹத்தி தோஷத்தால் பாதிக்கப்பட்டு கடலுக்கு அடியில் ஒளிந்து கொண்டிருந்த வருண பகவானுக்கு சிவபெருமான் மாசி மக நன்னாளில்தான் சாப விமோசனம் அளித்தார். மாசி மகம் அன்றுதான் தேவேந்திரன் துங்கபத்ரா நதியில் நீராடி சிவபூஜை செய்து சாப விமோசனம் பெற்றான். மேலும் மாசி மக நன்னாளில்தான் பௌர்ணமி திதியில் மகாவிஷ்ணு அவதரித்தார் என்று பத்ம புராணத்தை கூறப்பட்டுள்ளது. தக்ஷ மகாராஜன் தனது மனைவி வேதவல்லியுடன் ஒருமுறை யமுனை நதியின் நீராட சென்றிருந்தான். அப்பொழுது தாமரை பூவில் வலம்புரி சங்கு ஒன்றைக் கண்டெடுத்தார். அவர் வலம்புரி சங்கை கையில் எடுத்தவுடனே அது அழகான பெண் குழந்தையாக மாறியது. சிவபெருமானே தனக்கு பெண் குழந்தையை வரப்பிரசாதமாக அளித்துள்ளார் என்று அந்த குழந்தைக்கு தாட்சாயணி என்று பெயரிட்டு வளர்த்தார். மாசி மகம் நன்னாளில்தான் தன்னுடைய பிள்ளையான முருகனிடம் பாடம் பெற்று முருகன் தகப்பன் சாமியாக மாறினார். அறுபடை வீடுகளில் சுவாமி மலை முருகன் தகப்பன் சாமியாக குருவாக அருள்பாலிக்கிறார். மாசி மகம் அன்று திருவண்ணாமலையின் அரசான வல்லாள மகாராஜா உயிர் நீத்தார். அவருக்கு கொடுத்த வாக்குறுதிப்படி அண்ணாமலையாரே குழந்தையாக வாரிசாக வந்து தர்ப்பணம் செய்வார். இந்தியாவின் புண்ணிய ஸ்தலங்களில் ஒன்றான கும்பகோணம் கும்பேஸ்வரர் கோவிலில் மாசி மகத்தன்று தர்ப்பணம் செய்வது பிதிர் தோஷத்தைப் போக்கும். வட இந்தியாவில் 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை கும்பமேளா நடைபெறுவது போலவே 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை கும்பகோணத்தில் மாசி மதம் அன்று மகா மகம் நடைபெறும். மகம் நட்சத்திரம் தொடங்கும் நேரம் மார்ச் 12, 2025 அன்று அதிகாலை 2:15 மணிக்கு. மகம் நட்சத்திரம் முடியும் நேரம் மார்ச் 13, 2025 அன்று அதிகாலை 4:05 மணிக்கு. மாசிமகம் அன்று குளத்திற்கு சென்று நீராடுவதால் வாழ்வில் இருக்கும் அனைத்து பிரச்சினைகளும் நீங்கி செல்வம் பெருகும், கடன் தொல்லை ஒழியும், குழந்தைப் பேறு உண்டாகும் என்பது நம்பிக்கை ஆகும். கும்பகோணம் சென்று நீராட முடியாதவர்கள் தங்களுக்கு அருகில் உள்ள நீர்நிலைகளுக்கு சென்று நீராடலாம். இது எதற்கும் வாய்ப்பு இல்லாதவர்கள் வீட்டில் ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் நிரப்பிக் கொள்ள வேண்டும். வீட்டில் கங்கை நீர் அல்லது ஏதாவது தீர்த்தம் இருந்தாலும் கலந்து வைக்கலாம். அதேயோடு சிறிது மஞ்சள் தூள் சேர்த்து வீட்டின் பூஜை அறையில் வைத்து கங்கை உள்ளிட்ட புண்ணிய நதிகளின் பெயர்களை சொல்லி பாவங்களைப் போக்கி அருள வேண்டுமென வேண்டிக் கொதண்டு குளிக்கும் தண்ணீரில் அந்த தீர்த்தத்தை சிறிது கலந்து குளிக்கலாம். விரத முறை: மாசிமகம் அனைத்து தெய்வங்களையும் வழிபட ஏற்ற நாளாகும். குழந்தை இல்லாத தம்பதிகள் முருகப்பெருமானை வேண்டிக் கொதண்டு நாள் முழுவதும் விரதமாக இருக்கலாம். திருமண வாழ்க்கையில் பிரச்சனை இருப்பவர்கள் அம்பிகையை வேண்டி காலையில் அம்பிகைக்கு குங்குமத்தால் அர்ச்சனை செய்து அந்த குங்குமத்தை தினமும் நெற்றியில் வைத்து வர வேண்டும். பெருமாளுக்கு அன்றைய தினம் மாலையில் பூஜை செய்து வழிபடலாம். சிவபெருமானை மனதார நினைத்து வழிபடலாம். மேலும் இந்த நாளில் குலதெய்வத்திற்கும் பொங்கல் வைத்து வழிபடுவது நல்லது.
இது போன்ற புனித நாளின் முக்கியத்துவத்தை அனைவருக்கும் பகிருங்கள். இதை உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தாருடன் பகிரவும். தயவு செய்து எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். உங்கள் ஆதரவை நாங்கள் எதிர்நோக்குகிறோம். வாழ்வில் அனைத்து பிரச்சனைகளும் நீங்கி சுபிட்சம் நிலவட்டும். நன்றி.